வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டேஸ்டியான நல்ல காரசாரமான பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம சின்ன பாவக்காய் யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக, அதே சமயம் கசப்பு நமக்கு வந்து அதிகமாக இருக்காது. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து சின்ன பாவக்காய் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து பெரிய பாவக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பாவக்காய் இருக்கிறதுனால நான் நீல வாக்கில் வந்து ரெண்டாக மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கலந்து வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கசப்புத்தன்மை இல்லாமல் நமக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து ஊற வச்சாச்சு. ஒரு சின்ன வந்து எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம். பாகக்காய் வச்சு குழம்பு பண்ணுறப்ப நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தான் குழம்பு வந்து கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம உப்பு கூட சேர்த்து கலந்து வச்சுருந்தோம் இல்லையா பாகக்காய், அதை எடுத்து நம்ம இப்போ வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நம்ம வந்து முக்கால் பாகத்துக்கு வந்து பாகக்காய் வந்து வதக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து குழம்பை வந்து தாளிச்சிடலாம். இதுக்கடையில் குழம்பு நம்ம தாளித்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த பாகக்காவும் நமக்கு வந்து கரெக்டாக வதங்கி வந்துடும். நம்ம வந்து குழம்புல வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த தாளிப்பு கூட நம்ம சேர்க்கறதுக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 3 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இதை நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயோ இல்லை உரல்லையோ போட்டு இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம உடச்சி வச்ச ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நல்ல வாசம் வர்ற டைமில் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து நல்லாவே வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயத்தை வதக்கிறப்ப நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு முழு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து கலந்துக்கலாம். நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கின பாகக்காய் பாதி அளவுக்கு நல்லாவே குக்காகி வந்துருச்சு. இடையிடையிலே நம்ம சிம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுட்டு இதே டைமில் நமக்கு வந்து வெங்காயமும் பூண்டும் வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூளை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை நம்ம வந்து சேர்த்து கலந்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூளை சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா பாகக்காய், இதையும் எடுத்து நம்ம வந்து சேர்த்து வந்து வதக்கிக்குவோம். பாகக்காவை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்குவோம். ஒரு 2 கப் தண்ணியை சேர்த்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாகவே நான் வந்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம கொதிக்க வைக்க நல்லாவே சுண்டி நமக்கு திக்கான அளவில் நமக்கு வந்து பாகக்காய் குழம்பு வரும். இப்போ நம்ம வந்து மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். இப்போது குழம்பு கொதித்து நல்லா திக்கான பக்குவத்துக்கு வந்துட்டுருக்கு. நல்லாவே நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு எந்த அளவு திக்கான வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா நமக்கு கொதித்து ரெடியான பிறகு லாஸ்ட்டாக நம்ம வந்து சின்ன பீஸ் வந்து வெள்ளத்துண்டை நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இந்த வெள்ளத்தை நம்ம சேர்க்குறப்ப புளிப்பு, உரப்பு, காரம் அது கூட இனிப்பும் சேர்றப்ப நமக்கு வந்து குழம்பு வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியான காரசாரமான பாகக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இந்த குழம்பு நமக்கு வந்து ஆற நல்லாவே நமக்கு வந்து திக்காக இருக்கும். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.